ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இல்லை, நம்ம சண்டே எபிசோடில் அருண் ரோஸ்ட் வாங்கினதை பற்றி தான் பேச போகிறோம். அருண் தான் அந்த டாபிக் ஆரம்பிச்சது. ஸோ ஸ்கில்டு ஓரியன்ட் ஜாப், அப்புறம் லேபர் ஓரியன்ட் ஜாப், இதுதான் இந்த கான்ட்ரவர்சி. இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். நான் வந்து இங்கே வந்து அதை ப்ளூ கலர் ஜாப், ஒயிட் கலர் ஜாப்னு பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, அவர் வந்து தீபக் வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்க வேணாம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நான் ஏன் கொண்டு வந்திருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னா, அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அவரோட நாலேஜை ப்ரூஃப் பண்ணணும்னு வெளில இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அங்கே ஒன்று சொல்லுவார். இவர் அருண் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நீங்கள் மட்டும் தான் ப்ரூஃப் பண்ணுவீங்களா, நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அதே மாதிரி இந்த லேபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்தா வெளில வந்து ஜனங்களுக்கு வந்து இவர் எப்படி பேசுகிறாரு, ஓரளவுக்கு நம்ம லேபர் சைட்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் இவர் ஹீரோவாக தெரிஞ்சிருவார். அப்படி சௌந்தர்யா சொன்னது தான் அகெயின் அப்படின்ற மாதிரி இவர் ஒன்று ட்ரை பண்ணார். அந்த இடத்துல அவர் சொன்னார், இந்த வீட்டுக்குள்ளே சமைக்கிற பிரச்சனையை வச்சு தான் அது ஆரம்பிக்குது ஸ்கில்டு அப்படின்னும் போது. அப்போது சமைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணும், அது ஒரு ஸ்கில்டு தான். மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணுறது செய்கிறதெல்லாம் அது வந்து லேபர் ஓரியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே வரும்போது, இந்த இடத்துல அருணுக்கு சமைக்க தெரியாதுங்கிறது ஒரு விஷயம். இது அந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா ஸ்கூல் டாஸ்கில் அப்போ பாய்ஸ் டீமில் தான் அருணும் சிவகுமார் இன்னும் ஒருத்தர் யாரோ 2 பேர் 3 பேர் சேர்ந்து சமைக்கணும் போது, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க தான் சமைக்கணும் போது, அருணுக்கு சமைக்க தெரியாது, சிவாக்கும் பெருசாக சமைக்க தெரியாது அப்படின்னும்போது, அங்கே மஞ்சரியும் ஜாக்லினும் தான் இருப்பாங்க, வர்ஷினி இருப்பாங்கன்னும் போது பிக் பாஸ் கிட்ட போய் இது ஒரு ஆர்குமெண்ட்டாகவே போகும். எங்களுக்கு சமைக்க தெரியாது பிக் பாஸ், நாங்கள் தீபக் சார் அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன், தீபக் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாது சொல்லுவார். அப்போ வந்து ஜாக்லின் மஞ்சரி அவங்களே சமைக்க சொல்லுங்கன்னும் போது இது ஒரு ஆர்குமெண்ட்டாக போய் இங்கே பேசிட்டு பிக் பாஸ் கிட்டேயும் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்களுக்கும் சேர்த்து இவங்க ஜாக்லின் மஞ்சரி தான் சமைப்பாங்க. அப்போ வந்து சிவா வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல இவர் அதுக்கப்புறம் சமையல் டிபார்ட்மெண்ட்லாம் போய் வேலை செஞ்சு தோசை ஊற்ற கற்றுக்கினேன், சப்பாத்தி தேய்க்க கற்றுக்கிட்டேன், சுடு தண்ணி வைக்க கற்றுக்கிட்டேன்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இவரை விட தீபக்குக்கு நல்லா சமைக்க தெரியுன்றது ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல தனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு ஒத்துக்கறதுல இவருக்கு ஈகோ அப்படின்னும் போது, சமைக்க தெரிஞ்சவங்கலாம் ஸ்கில்டு அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது, அதில் ஏதோ ஒரு இடத்துல இவர் ஈகோ அங்கே ஹிட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அவர் எடுத்து வச்ச அந்த விஷயத்தை வச்சே கண்டென்ட் பிடிச்சி, அதை நூல் பிடிச்சின்னு சொல்லுவாங்களே, நூல் பிடிச்சி இதை பெருசாக்கி நம்ம வந்து ஹீரோவாகவும் தெரிஞ்சிடலாம் அப்படின்னு அவர் ஒன்று கிரியேட் பண்ணார். ஸோ அவருக்கு நாலேஜபிள் பர்சன் அவர் ப்ரூஃப் பண்ணார். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஒன்று ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வந்து, ஏன்னா இப்போ வந்து அந்த சமையல் டீம் பிரிக்கவே இல்லை. ஆனால் அந்த சமையல் டீம் பிரிச்சுட்டாங்க. பிரிக்கிற பட்சத்தில் அதில் இருக்கவங்களெல்லாம் இவர் ஸ்கில்டுன்னு ஒத்துக்குனா இவர் அவங்கள ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் ஆப்வியஸாக. அப்போ சமைக்க தெரிஞ்சவங்கள மட்டும் போட்டு கோஆர்டினேஷன் எல்லாருமே சமைக்கணுன்றதை விட சமைக்க தெரிஞ்சவங்கள போட்டால் ஈஸியாக இருக்கும்னு தான் அவங்க ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்க சமையல் டீம். அப்போ எல்லாருமே இந்த வீட்டில் எல்லார் வேலையும் செய்கிறாங்க அப்படின்னு வர பட்சத்தில் இவருக்கு அந்தளவுக்கு சமையல் தெரியாது, பட்டம் மேலோட்டமாக 1 2 கற்றுக்கிட்டாரு. அப்படின்னு வர பட்சத்தில் நீங்கள்லாம் ஸ்கில்டு, நான் ஸ்கில்டு இல்லையா அப்படின்ற மாதிரி இது திறமை வைஸும் அவர் எடுத்துக்கிட்டாரு, சைக்கலாஜிக்கலாக மைண்ட் வைஸும் எடுத்துக்கிட்டாரு. அப்போது தீபக் சார் நாலேஜபிள், அவரை ப்ரூஃப் பண்ணுறாருனா, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொசைட்டியில் நான் ட்ரெண்டிங்காக ஒன்று பண்ணிட்டுருக்கேன்னா, விஜய் டிவியில் நானும் விஜய் டிவி ப்ராடக்ட் தானே, நான் ஒன்று சொல்லி நான் ஒரு ஹீரோ ஆயிடுறேன் அப்படின்னு 2 பேரும் அண்ணனும் தம்பியும், அவங்க பாஷையில் சொல்லணும்னா அண்ணனும் தம்பியுமே அந்த போட்டி பொறாமைக்குள்ளே வந்துக்கிட்டாங்க. அவர் யதார்த்தமாக தான் சொன்னார், இதில் இவர் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எல்லாருமே அருண் பக்கம் நின்னாலும், தீபக்கும் இதில் வந்து தேவையில்லாமல் தலை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டோன்னு அவருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் மீறி இந்த இடத்துல சமையல் டீம் பெஸ்ட் அப்படின்னும் போது மற்ற வேலை செய்கிறவங்களாம் மட்டமா அப்படின்ற மாதிரி இவர் மைண்டில் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. இதை தான் வந்து விஜய் சார் கேட்பார், அது இப்போ லேபர்னு ஒரு வார்த்தையை கொண்டு வரக்கூடாதுன்னு ஏன் நீங்கள் சொன்னீங்க, லேபருக்கு வந்து டீ இவ்வளோதான் தீபக் சொன்னது தப்பு தான் அப்படின்னும் போது அதை ஹாஷாக கேட்காத விஜய் சார் இவரை மட்டும் திருப்பி ரோஸ்ட் பண்ணாங்க. இவரும் சும்மா இல்லை, திருப்பி இவர் கவுண்டர் கொடுத்தாரு, ரோஸ்ட்டு அதனால் அடி வாங்கினாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் சும்மாவே கேட்டு தான் வாங்கினார் அடின்னு தான் சொல்லணும், வாயை விட்டுட்டு சும்மா இல்லாமல். இதில் தீபக் சாரையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கலாம். அவர் லேபருக்குலாம் இவ்வளோ டீ போதும்னு சொன்னது எவ்வளோ பெரிய வார்த்தை. அது வந்து அது பெரிய வெளில தப்பாக போயிடும்னு அவரே அவ்வளோ பயந்தார். அதுக்கப்புறம் சாரி கேட்டாருன்னு ஒன்று வச்சுக்கிட்டாலும், அதனால் டீம் அதை பெருசாக்கலன்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த சாரி எப்படி கேட்டார், 2 பொண்ணுங்களை மட்டன் தட்டி தான் கேட்டார். கேப்டன்சியில் கூட பாடுறா, நான் வந்து மஞ்சரியும் பவித்ராவும் வரக்கூடாது, நீங்கள யார், ரஞ்சித் சார் எனக்கு பிடிக்கும், அவர் வரணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு இப்படி சொல்கிறார், தட்டி விட்டு அந்த கேனை அப்படின்னு சைகையில் சொல்கிறார். ரைட்டுங்களா? அப்போ ரஞ்சித் சார் பக்கத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் ஃபேவரட்டிசம் காட்டி இந்த கேம் ஆடலையா தீபக், அதை அப்பட்டமாக ஒத்துக்கிறீங்க. சரி, அதை கூட விட்டுடுங்க, அது டாஸ்க்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் கேப்டன்சியில் மஞ்சரி வந்து அந்த பிரெட் டோஸ்ட் விஷயத்தை ஒரு விஷயமா கொண்டு வரும்போது அந்த பெஞ்ச் மேலே ஏறி நின்று நீங்கள் சொன்னீங்களே, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், அப்படி ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுத்தீங்களே,
ஓகேங்களா? அந்த இடத்துல அருண் மேல தப்பு இருக்கு, சரி இருக்கு அப்படிங்கிறத மீறி, அருண் நான் உனக்கு தான்டா சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா நீ எனக்கு புடிக்கும். அதனால தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். பிரச்சனை வந்தா கூட பார்த்துக்கலாம். அதனால தானே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரே. அந்த 2 விஷயத்தையும் ஏன் சார் நீங்க அட்ரஸ் பண்ணவே இல்ல? அப்போ தீபக் சாரும் அவர் கேப்டன்சிலயும் பார்ஷியாலிட்டி காட்டியிருக்கார்ல. ஃபேவரட்டிசம் காட்டியிருக்கார்ல. அத ஏன் நீங்க சொல்லவே இல்ல? அன்னைக்குமே வந்து மஞ்சரி விஷயத்த தவிர மத்தெல்லாம் ஓகே தான. அந்த மஞ்சரி விஷயம் தான் சார் எப்பயுமே அந்த ஒரு மைனஸ தானே சார் கரெக்ட்டா அட்ரஸ் பண்றீங்க. அப்ப ப்ளஸ்ஸா இருக்க விஷயத்தெல்லாம் நீங்க வாரம் வாரம் அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? நான் எல்லா ப்ளஸையும் எடுத்து வச்சு. மைனஸ தானே மெஜாரிட்டியா அட்ரஸ் பண்றீங்க. அந்த மைனஸ திருத்தி அந்த மிஸ்டேக்ஸ ரியலைஸ் பண்ணி, இல்ல அந்த மைனஸ் திருப்பி வராம அந்த கேம ஒரு இன்ட்ரஸ்டிங்கா, சுவாரஸ்யமா கொண்டு போறது தானே சார் அந்த அந்த விஷயம். அப்படி இருக்கும்போது விஜய் டிவி ப்ராடக்ட் ஏன் தீபக்குக்கு மட்டும் ஒரு ஃபேவரட்டிசம் காட்டி இப்ப இன்னைக்கு அருண் கிட்ட ரோஸ்ட் எல்லாம் வேற லெவல். நான் இல்லன்னே சொல்லவே இல்ல. அதுலயும் வந்து இது வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே. அந்த எபிசோட்ல ஒரு வழியா தீபக்கோ, அருண் 2 அப்ப கூட அங்க எழுப்பி தீபக் எந்த கேள்வியும் கேட்கல. அருண ஃபுல்லா ரோஸ்ட் விட்டாச்சு. அருண் செஞ்சதுக்கு வாங்கி கட்டிக்கிட்டு தான் ஆகணும். அதனால வாய மூடிட்டு கம்முன்னு நின்னாரு. ஓகேங்களா? நான் இப்படி சொல்லல சார். அப்படிதான் சார் சொன்னேன். அப்படி இப்படின்னும்போது ஓகேன்னு. அதுக்கப்புறம் சும்மா விட்டாரா? உள்ள போயிட்டு திருப்பி விஷால் கிட்ட புலம்ப போய், விஷால் அந்த இடத்துல ஒண்ணு சொல்றாரு. அவரு எதார்த்தமா தான்டா சொன்னாரு. நீ தான்டா பெருசா கேட்ட. சரி ஓகே. பட் ஆனா வந்து நான் வந்து லேபர நான் தப்புன்னே சொல்லலையே! அது ஒரு இந்த மாரி யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தைன்னு நான் சொல்லுவேன். அது ஏன் அப்படி கிரியேட் பண்றாரு அவரு விஜய் சார் மேலயே ப்ளேம் பண்ண பார்த்தாரு அருண். அப்பதான் உள்ள அந்த வாய்ஸ் கேட்குது. அவங்க வந்து அந்த கால்லயே வராங்க. டைரக்ட்டா அந்த கால்ல வந்து, என்ன அருண் ப்ரோ உங்களுக்கு இன்னமும் புரியலையா? அ எதுவா இருந்தாலும் அங்கேயே என்கிட்டயே என் முன்னாடியே பேசிருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வேற லெவல் தக் லைஃப் தான் சொல்லணும் விஜய் சார்து. ஏன்னா இது ஏன் அப்படி சொன்னாங்க, அத அது மாரி பண்ணாங்கன்னா, இதுவரைக்கும் எந்த சீசன்லயும் இப்படி நடக்கவே இல்ல தமிழ் சீசன்ல. அப்படியாவது அந்த அந்த எபி அது அது அதாவது ஹோஸ்ட் வந்து அந்த ப்ரோகிராம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான் பேசிப்பாங்க. அப்படியே ஏதாச்சும் பேசினா, அது நெக்ஸ்ட் வீக் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இல்ல பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஆனா ஹோஸ்ட்டே திருப்பி டைரக்ட்டா அந்த கால்ல வந்து பேசினதெல்லாம் இந்த சீசன்ல தான் நடந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தா, போன வாரம் வந்து அருண இதே மாரி ரோஸ்ட் பண்ணும்போது, அருண் மொறச்சிருப்பாரு இல்லீங்களா? அப்போ என்ன அருண் மறைக்கிறீங்களா? இல்ல சார், இல்ல சார்ன்னா, அந்த ரியாக்ஷன் ஷாட் நீங்களும் பண்ணியிருப்பீங்கள்ல, உங்களுக்கு தெரியும்ல அந்த எக்ஸ்பிரஷன். அப்புறம் இல்லன்னு சொன்னா எப்படி? அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் ஹார்ஷா பேசி உட்கார வச்சிருப்பாரு. இத பத்தி உள்ள 24/7ல ஜாக்லின் கூப்ட்டு கேட்குறாங்க. இந்த மாரி வந்து அருண் கிட்ட கேட்குறாங்க. "அருண் நீ மொறச்சியா உண்மைன்னா?" "ஆமா எனக்கு புடிக்கல அதனால நான் மொறச்சேன்." என்ன இப்போ? ஏன்னா ரெட் கார்ட் குடுத்துருவாங்களா? வெளில அனுப்பிச்சுருவாங்களா? அனுப்பட்டுமே. எனக்கும் வந்து அப்ப ஜாக்லின் சொல்லுவாங்க, "எனக்கும் தான்டா கஷ்டமா" ஏன்னா போன வாரம் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் நெறைய ரோஸ்ட். "எனக்கும் தான்டா கொந்த. அதுக்குன்னு அப்படி பண்ண முடியுமா?" அப்படின்னா, "உனக்கு உன் இஷ்டம் நீ பண்ணாத. எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணேன். இப்ப என்ன அனுப்பிச்சுருவாங்களா? வெளில அனுப்பிச்சுருவாங்களா? அனுப்பட்டுமே. ரெட் கார்ட் குடுப்பாங்களா? குடுக்கட்டுமே. இனிமேட்டு வெளில போயிடுறேன் நானு." அப்படின்னு சொல்லியிருக்காரு அருண் 24/7ல. ஸோ விஜய் சாரையே அப்படி பின்னாடி போய் ஒரு ஹோஸ்ட்டே அப்படி பேசினதுனால, இந்த வாரம் அருண்‌க்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மூட்ல தான் விஜய் சார் வந்திருப்பாரு. பத்தாக்குறைக்கு அவர் செஞ்சு வச்ச வேலையும் வந்து அதுக்கு ரிலேட் ஆனதுனால, அதையும் இதையும் சேர்த்து வச்சு செம்ம ரோஸ்ட் வாங்குனாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த கால்ல வந்து உள்ள வந்து உங்களுக்கு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அருண்? நான் வந்து உங்கள தப்பே சொல்லல. இப்ப அப்பயும் சொல்லலாம். தீபக் சார் வந்து அந்த லேபருக்கு டீ வந்து இவ்வளோ போதும்ன்னு சொன்னதும் தப்பு தான். திருப்பி அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா அது ஹார்ஷா பெல்ட் லெவலுக்கு ட்ரீட்மெண்ட்லலாம் சொல்லலங்க. தீபக்க சும்மா தடவி குடுத்த மாரி, மயில் இறகுல தடவி குடுத்த மாரி தான் அங்கங்க பூசி மழுப்பிட்டு வச்சுர்றாங்க. நீங்களும் கோவா கேங்க ஃபேவரட்டிசம் காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேவரட்டிசம்லாம் அந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளில போய் வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. அப்ப எனக்கு உங்களலாம் பிடிக்கும்டா. அதனால தான்டா நான் உங்க சைடுக்கு டிபேட் பண்றேன். உங்களுக்கு உங்க கேப்டன்சி வின் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அந்த 2 பொண்ணுங்கள நான் தோற்கடிச்சேன். அப்படின்னுலாம் சொல்றதெல்லாம் அதெல்லாம் எந்த ஃபேவரட்டிசம்ல வரும் விஜய் சார்? அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் அவருக்குன்னு டீம் சொல்லியிருக்காங்களா? தீபக் கேள்விலாம் கேட்காதீங்க. தீபக் கேள்வி கேட்டா, அப்புறம் விஜய் டிவி ப்ராடக்ட் அவரு. அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்ன்னு வெளில உண்ம வந்துரும். அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க வந்து பட்டும் படாம இப்படியே பண்ணிட்டு, நான் யார சொல்றோமோ அவங்கள மட்டும் ரோஸ்ட் விட்டுருங்க. உங்கள பத்தி அருண் வந்து உள்ள இப்படி பேசியிருக்காரு. அதனால அத மட்டும் கொஞ்சம் ஹார்ஷா கேட்டு விட்டுடுங்க. இத காரணமா வச்சு. அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலயோ என்னமோ தெரியல. அருணுக்கு மட்டும் செம ரோஸ்ட் விழுந்தது. இவரும் வந்து அங்கேயும் சரி, தப்பு அப்படின்னு ஒத்துக்காம திருப்பி திருப்பி ஆர்கியூமெண்ட் பண்ற பட்சத்தில, விஷால் அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, "ஏன் அவரு தான் தெரியும்ல, எப்பயுமே தீபக் சார் வெளிலேருந்து எதையோ கொண்டு வந்து அவருக்கு தெரிஞ்சத அவர் பேசுவாரு. அத எதார்த்தமா விட்டு போகாம நீ அத புடிச்சு பேசினது தான்டா தப்பாயிருச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எனக்கு வெளில போணும்னு இருக்கு." அப்படி இப்படின்ற மாரி சொன்னோனே தான் விஜய் சார் அந்த கால்ல வருவாரு. அதுக்கப்புறம், "இல்ல நீங்க ஏன் அது அந்த வீட்ல அத யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அந்த வார்த்தைய? அது என்ன அவ்வளோ தப்பான வார்த்தை? எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னா?" என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரே ரீசன் தாங்க. அவருக்கு வந்து சமைக்க தெரியாது. தீபக்குக்கு சமைக்க தெரியும். இல்ல அந்த வீட்ல அவரே சொல்றாரு. 4, 5 பேர் தான் சமைப்பாங்க அந்த வீட்லன்னும்போது, அந்த 4, 5 பேர் தான் அந்த வீட்ல ஸ்கில்டா? நாங்கலாம் ஸ்கில்டு இல்லையா? அப்டின்னும்போது, இவரு அது திறமையிலயும் கொண்டு வந்துர்றாரு. அந்த பிக் பாஸ் கேம்லயும் கொண்டு வந்துர்றாரு.
ஸோ மென்டலாகவும் இவர் வந்து இவரை ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் வந்துட்டு அந்த குக்கிங் அப்படின்ற அந்த ப்ராசஸ்லேயும் உனக்கு எப்படி சமைக்க தெரியாதுல்ல, அப்போ நாங்களாம் ஸ்கில்டு உன்னை விட அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு இவர் போயிட்டு, ஆனாலும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை காட்டாமல் சுப்பீரியராக காட்டி தன்னை ஹீரோவாக காட்டிக்கணும்னு அந்த கண்டென்ட்டை அப்படியே தலைக்கீழ மாற்றி போட்டார். இதுதான் இவருக்கான விஷயம். இந்த இடத்துல தீபக் அவருக்கான ஆட்டிடியூடையோ இல்லை அவருக்கான நாலேஜே காட்டணும்னு நினச்சாரு. இவருக்கு வந்து குக்கிங் ஸ்கில் இல்லைனாலுமே அதை வந்து நீங்கள்லாம் பெஸ்ட்டாக அப்போ நாங்கள்லாம் ஒஸ்ட்டா அப்படிங்கிற லெவலுக்கு இவராக ஒன்று மைண்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படி இப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்துட்டார். அதனால் வம்ப வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஒன்று இது பத்தாதுன்னு இவங்க 2 பேருக்கு இருந்த பர்சனல் பத்தாதுன்னு அங்கே குக்கிங் டீம் கிட்டேயும் போய் அந்த வாரம் பாலெல்லாம் இல்லை அப்படின்னும் போது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். 3000 ரூபாய் வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஒரு வாரம். அப்படி இப்படின்னு ஃபுல் குக்கிங் டீமையும் இழுத்து வச்சு அதெல்லாம் தப்பாக போயிடுச்சு. அப்படிலாம் பேசலை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஜாக்லின் மந்திரிலாம் எழுந்து இல்லை அவர் அப்படி தான் பேசினார் அப்படிலாம் சொல்லும்போது பல்ப் வாங்கின மூமெண்ட்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. இதை மைண்டில் வச்சு ஜெஃப்ரிக்கு என்எஃப்பி கொடுக்க வச்சதும் அதுவும் ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வாங்கினது பத்தாதுன்னு அப்புறம் வந்து இந்த வீட்டில் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எல்லாரும் நான் இந்த வீட்டில் அம்மா அப்பாலாம் பேசும்போது எல்லாரும் ஒரு வீடாக தான் பார்க்குறேன் நான் ஃபுல்லாக. அப்புறம் காலேஜ் மாதிரி இந்த ஒரு மெமரிஸ் நான் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ நீங்கள் யோசிச்சவங்க அப்போ ஒரு அண்ணன் சொன்னால் வீட்டில் கோச்சிக்குவீங்களா செய்வீங்களான்னு அண்ணன் தம்பி பாஸ் திட்டணும் விஜய் சார் கேட்குறாரு. நான் கேட்குறேன் அப்போது அண்ணன் தம்பி பாஸ் அந்த வீட்டில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்கக்கூடாதா? இதில் தீபக் அந்த ட்விஸ்டர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதும் தப்பு தான். முன்னாலான பிரச்சனை முன்னால் சரியாக போயிடுச்சு. நீங்கள் ஏன் ட்விஸ்டர்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாலேருந்து கூப்பிடும் போது அவருக்கு அது ட்ரிகர் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தங்களை ஒரு வாட்டி சொல்லலாம் 2 வாட்டி சொல்லலாம், திருப்பி சொல்லும்போது இல்லை அருண் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நாமினேஷனில் வரல, அதுக்கு நாமினேஷனில் வந்தவங்கள நீங்கள் ட்விஸ்டர்னு கூப்பிடுவீங்க. ஏற்கனவே கடுப்பாக இருக்குது அருணுக்கு, கோவம் வராதா? அவருக்கு உங்களை திருப்பி கூப்பிட்றதுக்கு பேட்ச் இல்லை, ஏன்னா நீங்கள் நாமினேஷனில் இல்லை. அப்போ உங்களை எதை வச்சு ட்ரிகர் பண்ணலாம்? நீங்கள் நேற்று பண்ண பிரச்சனையை வச்சு தான் பண்ணணும். ஸோ அவர் அதை திருப்பி பண்ணார், நீங்களே எகிரிட்டு போய் பண்ணீங்க. நீங்களும் ஒன்றும் சும்மாலாம் பேசலை, எகிரிட்டு பேசிங்க. இன்றைக்கி இப்போ அம்மிக்கிட்ட உட்காந்துருந்தீங்க எபிசோடில் வாயை திறக்காம கேட்டால் சாரி கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் நீங்கள் அவ்வளோ சரியாக பேசியிருந்தீங்கன்னா தீபக், ஏன் தீபக் போய் நீங்கள் சாரி கேட்டீங்க? நான் பேசினேன் சரிடா, நான் ஒன்றும் தப்பாக பேசலை அப்படின்ற இடத்துக்கே நிற்க வேண்டியது தானே? ஏன் போய் சாரி கேட்டீங்க? அப்படி நீங்கள் அந்த லேபருக்கு டீ கொடுத்தது, லேபருக்கு இவ்வளோ தான் டீ கொடுக்க முடியும்னு சொன்னது உங்களுக்கு தப்புன்னா அதுக்கு நீங்கள் கேமரா கிட்ட போய் கேட்டிருக்கலாம், இவர்கிட்ட கேட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு அருணோட தேவை இருக்கிறதுனால தானே போய் கேட்டீங்க. அப்படி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் சாரி கேட்குற ஆளா? நீங்கள் என்ன இது வரைக்கும் ஜாக்லின் கிட்ட கேட்டிருக்கீங்களா செஞ்சதுக்கு? இல்லை சௌந்தர்யா கிட்ட கேட்டிருக்கீங்களா அந்த பிங்க் ஷர்ட் விஷயத்துக்கு? மஞ்சரி கிட்ட கேட்டீங்க, பேருக்கு கேட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த வன்மத்தை அந்த கேப்டன்சி டாஸ்கில் கொட்டுனீங்க, ரஞ்சித் அந்த அந்த கேப்டன்சி டாஸ்கில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்எஃப்பி கிடைக்கணும் அப்படின்ற இடத்துலையும் அவங்க மல்லு கட்டும் போதும் அதை கொட்டினீங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு என்எஃப்பி கிடைக்கல, அதை ஜெஃப்ரிக்கு கொடுத்துட்டீங்க. என்எஃப்பி மஞ்சரிக்கு போகவே கூடாதுன்னு இன்டென்ஷனில் தான் ஜெஃப்ரிக்கு கொடுத்தீங்க. அப்போ வந்து அப்போ என்எஃப்பியும் மஞ்சரி ஸ்டபன் பண்ணி வாங்கினாங்க. அன்றைக்கி அவங்க ஸ்டபன் பண்ணி வாங்கினதுனால தான் இன்றைக்கி அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. அன்றைக்கி எல்லாரும் திட்டுவாங்க, இல்லை எல்லாரும் நம்ம பகையை சம்பாரிச்சுக்கோம் எல்லாருக்கிட்டையும் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு வீட்டை விட்டு அவங்கள வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க அப்படி ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக நின்னதுனால தான் இன்றைக்கி ஸ்ட்ராங் பிளேயராக நிற்கிறாங்க அவங்க டாப் 5க்குள்ளே. இப்போ இது தீபக்குக்கு போட்டி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். தீபக்கா மஞ்சரியான்னு ஒரு இடத்துல இப்போ வந்து நின்று இருக்குது. அப்போ அதுக்கு டஃப் வந்து கண்டிப்பாக மஞ்சரி கொடுப்பாங்கன்னு தீபக்கு தெரியும். அதனால தான் ஜால்ரா கூட்டத்தை அதை நான் டீம் ஃபார்ம் செய்யும் தீபக்னு கூட ஒன்று போட்டிருப்பேன். இப்போ அந்த டீமுக்குள்ளே கிராக் விழுந்துச்சு. ஏன்னா இவர் அருண் வச்சு தான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணார். அருண் வந்தால் விஷால் வந்துடுறார், விஷால் வந்தால் சத்யா வந்துடுறார், விஷால் வந்தால் தர்ஷிகா வந்துடுவாங்க. அன்ஷிதாவை ஆல்ரெடி டீமுக்குள்ளே சேர்த்துட்டாரு. ஜெஃப்ரியை எப்போ வேணால் டீமுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர் அங்கே இங்கே போய் எப்படி சேர்ந்துக்கணுமோ அப்படி சேர்ந்துக்குவார். அதனால ஜஸ்ட் வந்து கூப்பிட்டுட்டா சேர்த்துக்க. ஜெஃப்ரி இங்கே வாடா இதை பண்ணுறேன்டா அதை பண்ணுறேன்டான்னு சொன்னால் அவர் சேர்ந்துக்குவார். அவர் ஃபேவரட், அவருக்கு தேவைக்காக. அதனால் அவரை சேர்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்க. அதில் ஜெஃப்ரிக்கு கொடுத்தீங்க என்எஃப்பி, அதிலே நீங்கள் வாங்கி கட்டிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் டீம் சேர்க்கணும்னு நினச்சதில் முக்கியமான லீடராக இருக்க ஒன் ஆஃப் த லீடராக இருக்க அருணும் இப்போ பல்ப் வாங்கிட்டாரு. இல்லை அருணுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வாரம் வந்து நீங்கள் முத்து கூடவும் மஞ்சரி கூடவும் சேர்ந்து அந்த கேம் ஆடுவீங்க. இல்லைன்னா ஜாக்லின் கூட சேர்ந்து ஆடுவீங்க. ஜாக்லினே இப்போ அண்ணாவுக்கு தானே கூப்பிட்றாங்க. ஜாக்லின் அண்ணான்னு கூப்பிட்டு அவங்க கேம் டவுன் ஆயிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தீபக் ஒரு கேம் அடித்து ஆடுவார், ஆனால் அதை நியாயமாக ஆடுவாரான்னு எனக்கு கேட்டால் சேனலோட சப்போர்ட்டில் தான் ஆடுவார். இண்டிவிஜுவல் கேம் ஆடுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆட மாட்டார். ஒன்று ஜால்ரா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆடுவார், இல்லை சேனலோட சப்போர்ட்டில் ஆடுவார். ஏன்னா இவர் செய்கிற தப்போ சேனல் வெளில கொண்டு வரதில்லை. இவர் ஒரு பாசிட்டிவ்லேயே கொண்டு போயிட்டு டாப் 5ல கொண்டு வந்து நிறுத்திலான்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதுதான் இவருக்கான இது வரைக்கும் எந்த விஷயத்துலையும் பெல்ட் ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கான விஷயமே இருக்குது. ஓகேங்களா? அருண் அளவுக்குலாம் இல்லை இவங்களுக்கு சௌந்தர்யா அளவுக்குலாம் ஜாக்லின் மஞ்சரி அளவுக்குலாம் இன்னும் வரவே இல்லை. இந்த இடத்துல வீடு மாதிரி பார்க்குறேன், அதனால தான் எனக்கு வந்து அதுக்குன்னா அப்போ வீடு மாதிரி பார்த்தா அண்ணன் சொன்னால் ஏன் கோச்சிக்கிறீங்க, அண்ணன் அழ வச்சிங்களா அப்படின்னும் போது அண்ணனும் ஒன்றும் சும்மாலாம் அழலை, அவரும் கண்டென்ட்டுக்காக தான் அழுதார். இது வெளில தப்பாக போயிடுமோ பயந்துட்டார், இதை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்களோன்னு பயந்துட்டார். அந்த பயத்தை வந்து 2 நாளாக முக்கி மூஞ்சில் காட்டினதுனால தான் இந்த வீக்கெண்டில் ஒன்றுமே பண்ணாமல் தீபக்கை விட்டாங்க.
அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா, அழுதுட்டா விட்டுருந்தோன்னா, அப்போ அந்த வீட்ல எத்தனை பொண்ணுங்க தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு சௌந்தர்யாலாம் பண்ணிட்டுலாம் பண்ணியிருப்பாங்க. நீங்க அப்படியே விட்டுட்டீங்களா? அவங்க அழறாங்கன்றதுக்காக, இல்ல சாரி கேட்டாங்கன்றதுக்காக. அந்த விஷயத்த வலிச்சு, இழுத்து, இதுதான் தப்பு, அதுதான் தப்புன்னுலாம் நீங்க பேசவே இல்லையா? பிபி டீம் வந்து அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணவே இல்லையா? இந்த இடத்துல தீபக்கு ஃபேவரட்டிசம் இருக்கு. அருணும் வாய விட்டு இந்த இடத்துல அருணுக்கும் தீபக்கும் இதுக்கப்புறம் தீபக்கும் அருணுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா தீபக்கோட கேம் மாறும். அருண் அவர் நம்ப மாட்டாரு. ஆனா முத்துவ நம்பி ஆடுவாரு. பக்கத்திலே ஜாக்லினையும், மஞ்சரியும் ஒரு சேஃப் கேம்க்காக அப்படியே சைலன்ட்டா சட்டிலா போற மாரி பண்ணுவாரு. ஆனா உள்ள வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர்ன்னு இருக்கணுங்க. அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கேம். அது ஹெல்த்தி காம்படிஷன் தான். பட் ஆனா அதுக்காக வன்மத்த வச்சுக்கிட்டோ, ஜால்ரா கும்பல சேர்த்துக்கிட்டோ கேம் ஆடுனா அது ஃபேரா இருக்காது. சேஃப் கேமா தான் இருக்கும். தீபக் அத மட்டும் தான் திருப்பி திருப்பி கன்டின்யூ பண்ணுவார்ன்னு எனக்கு தோணுது. டாப் 5க்கு அவரு ஒர்த்தான்னு கேட்டா, இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணா நான் ஓகே அப்படின்ற மாரி இருக்கும். இல்லன்னா சேனலோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஜெஃப்ரிக்கு அவர் சொன்ன ஒரு பெஸ்ட் அட்வைஸ் விஜய் சார் சொன்னது, அ உன்ன வச்சும் பாலிடிக்ஸ் பண்ணலாம். உன்ன சுத்தியும் பாலிடிக்ஸ் பண்ணலான்னும்போது, உன்ன வச்சுன்னும்போது அது ஜெஃப்ரி. உன்ன சுத்தின்னும்போது அது மஞ்சரிய சுத்தி. மஞ்சரிக்கு அந்த போகக்கூடாதுன்றதுக்காக தான் அது ஜெஃப்ரிக்கு கிடைச்சதே தவிர, ஜெஃப்ரிக்கு நியாயமா குடுக்கணும்னு யாருமே குடுக்கவே இல்ல. அதுதான். இதுல தீபக் தான் அந்த கேம் சேஞ்சர் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்டார்ட் பண்ணது அருணா இருந்தாலும், அங்க கேம் சேஞ்சர் 4த் ஓட்டா அங்க டிசைட் பண்ணி வந்தது தீபக்கோட ஓட்டு தான். அத வந்து மாத்தி பூசி மழுப்பி வந்து பிரேக்ல வந்து தீபக் சொன்னாலும், நான் மஞ்சரியும் சொன்னேன். பட் ஆனா ஜெஃப்ரிக்கு குடுத்தேன். டைம் இல்ல. எப்படி டிசைட் பண்றது தெரியல. அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும்ல. அதுக்கு ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு நீங்க மஞ்சரிக்கே குடுத்துருக்கலாம்ல. இல்ல உங்களுக்கே நின்னு இருக்கலாம்ல. ஏன் ஜெஃப்ரிக்கு குடுத்தீங்க தீபக்? அப்ப உங்களுக்கு மஞ்சரி வரக்கூடாது. அதானே? சரி ஓகே. இப்ப நீங்க குடுத்துட்டீங்க. டாப் 5ல சேனல் வந்து உங்கள மாரியே அவங்களையும் ஒரு க க டஃப் கண்டஸ்டன்ட்டா கொண்டு வந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? முத்து மாரி, அருண் மாரி வழவழ கொழகொழன்னுலாம் ஆட மாட்டாங்க மஞ்சரி. அடிச்சு விளையாடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்க உங்களுக்கு டஃப் குடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ.